Good morning, students. We learned the features and steps how to prepare the income and expenditure account. Now we are going to see the format of income and expenditure account. First we have to write the name of the club or institution. Okay, first we have to write the name of the club or institution, and then income and expenditure account for the year ended. They'll give the year, we have to write that year. Then debit, credit. On the debit side we are having expenditure and amount column, to salaries, to charities, to rent, to donation paid, to stationery, to loss on sale of asset, to depreciation. Depreciation is a non-cash item. We are entering the non-cash items also in income and expenditure account. Come to the loss on sale of asset. What is the meaning of loss of sale of asset? For example, if we are selling furniture which is cost rupees 5,000 and its selling price is 6,000, so the remaining 1,000, the balancing 1,000 is profit on sale of asset. ஒரு அசட்டோட காஸ்ட் ப்ரைஸ் 5,000, அதை வந்து 6,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஸோ அந்த 1,000 rupees வந்து ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் அசெட். சப்போஸ் காஸ்ட் ஆஃப் த ஃபர்னிச்சர் இஸ் 5,000, நம்ம அதை வந்து 4,500க்கு சேல் பண்ணோன்னா த ரிமைனிங் 500 இஸ் த லாஸ் ஆஃப் சேல் ஆஃப் அசெட். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து லாஸ் ஆஃப் சேல் ஆஃப் அசெட்டுங்கிறது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், அதனால் நம்ம அதையே இங்கே எழுதியிருக்கோம். தென் credit side, income amount column, by subscription, by donation received, by admission fees received, by grant received from government or municipal corporation or any other institutions, by rent received, by interest received, by profit on sale of asset. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், ஒரு அசட்டை வந்து ப்ராஃபிட்டுக்கு விற்றோம் அப்படின்னா அந்த ப்ராஃபிட் மட்டும்தான் நம்ம எழுதுவோம், டோட்டல் அமௌண்ட்டை எழுத மாட்டோம். ஏன்னா அந்த டோட்டல் அமௌண்ட் வந்து சேல் ஆஃப் அசட்டுங்கிறது கேபிட்டல் ரெசிப்ட், அதை எழுத மாட்டோம். அந்த அசட்டை விற்றதில் கிடைச்ச ப்ராஃபிட் மட்டும்தான் நம்ம எழுதுவோம். இட் இஸ் ரெவென்யூ ரெசிப்ட். ஸோ கிரெடிட் சைடை டோட்டல் பண்ணிவிட்டு எக்ஸ்பென்சஸை லெஸ் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது டு சர்ப்ளஸ், தட் இஸ் எக்ஸஸ் ஆஃப் இன்கம் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர். சப்போஸ் எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருந்து இன்கம் கம்மியாக இருந்துச்சுன்னா எக்ஸஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் ஓவர் இன்கம், இட் இஸ் கால்ட் டெஃபிசிட். இஸ் இட் கிளியர்? Then come to illustration. Illustration 6. From the following receipts and payment account of Ooty Recreation Club, prepare income and expenditure account for the year ended 31st March 2018. ஸோ நம்ம ஊட்டி ரெக்ரியேஷன் கிளப்போட ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து என்ன பண்ணோம், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணோம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸில் நம்ம எப்போவுமே ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ், பேங்க் பேலன்ஸ் இருக்கும், க்ளோசிங்லேயும் கேஷ் பேலன்ஸ், பேங்க் பேலன்ஸ் இருக்கும். அந்த ரெண்டையும் எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும். While preparing income and expenditure account, we have to exclude the opening balance of cash and closing balance of cash. எதெல்லாம் எடுத்துக்கணும், ரெண்ட் ரிசீவ்டு எடுத்துக்கணும், டு சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் 8,000 எடுத்துக்கணும். பாருங்கள், கிரெடிட் சைடை ரெண்ட் ரிசீவ்ட், by subscription received. ஸோ 10,000, 54,000 எடுத்துக்கணும். இப்போது சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் 8,000 கொடுத்துருக்காங்க. இது என்ன, சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஃபிக்ஸட் அசெட். ஸோ கேபிட்டல் ரெசிப்ட் இங்கே எழுத மாட்டோம். ஸோ எதெல்லாம் வராது, கேபிட்டல் ரெசிப்ட் வராது, இந்த ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் வராது. ஸோ வி ஹாவ் டு எக்ஸ்க்ளூட் தீஸ் 2 items ஃப்ரம் த ரெசிப்ட் சைட். நம்ம எது மட்டும் எழுதுகிறோம், ரெண்ட் ரிசீவ்டும் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு மட்டும் 10,000, 54,000 இங்கே எழுதணும். அதுக்கப்புறம் பேமெண்ட் சைடு வாங்க. பை ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ்டு 10,000 அது எழுதியிருக்கோம். 2 ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் 10,000. ஸ்டேஷ்னரி பேய் 7,000 இங்கே டெபிட் சைடு எழுதியிருக்கோம்.
தென் கம்ப்யூட்டர் பர்ச்சேஸ்ட் அது வராது. ஏன் அப்படின்னா அது கேபிட்டல் அசெட் இல்லையா? இட்ஸ் அ ஃபிக்ஸட் அசெட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அதனால் கம்ப்யூட்டர் பர்ச்சேஸ்டு வந்து இங்கே எழுத மாட்டோம். 2 சேலரிஸ் எழுதியிருக்கோம். ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், இருக்கிற இன்கம் எல்லாமே எழுதிட்டோம், எக்ஸ்பென்சஸ் எழுதிட்டோம். இந்த க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ் பாருங்கள், பை க்ளோசிங் பேலன்ஸ் கேஷ் இன் ஹேண்ட் 15,000 எடுத்துக்க மாட்டோம், அதை எக்ஸ்க்ளூட் பண்ணிடும். ஸோ இப்போது இன்கம் எழுதியாச்சு, எக்ஸ்பென்சஸ் எழுதியாச்சு. இன்கம் சைடு எவ்வளோ வருது, 64,000 டோட்டல் வருது. அதிலிருந்து எக்ஸ்பென்சஸ் இந்த 10,000 7,000 20,000 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது, சர்ப்ளஸ் 27,000 கிடைக்குது. எக்ஸஸ் ஆஃப் இன்கம் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர். இது புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் illustration 7. From the following receipts and payment account of Trichy Recreation Club, prepare income and expenditure account for the year ended 31st March 2018. இப்போது நம்ம என்ன பண்ணணும், ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்டில் கொடுத்துருக்க ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ், அதாவது கேஷ் இன் ஹேண்ட் 11,000 டெபிட் சைடு இருக்கிறத எடுத்துக்க மாட்டோம். கிரெடிட் சைட் பாருங்கள், பை க்ளோசிங் பேலன்ஸ் கேஷ் பேலன்ஸ் 3,000 இருக்குது, அதுவும் எடுத்துக்க மாட்டோம். ஸோ அதை எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு அடுத்தது எல்லாமே எது வரும்னு பார்க்கலாம். டிவிடெண்ட் ரிசீவ்டு கிரெடிட் சைடு எழுதுவோம். சேல் ஆஃப் ஓல்டு நியூஸ் பேப்பர் கிரெடிட் சைடு, மெம்பர் சப்ஸ்கிரிப்ஷன் கிரெடிட் சைடு, லாக்கர் ரெண்ட் கிரெடிட் சைடு எழுதிடுவோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கிரெடிட் சைடு எழுதிடுவோம். இப்போது டு சேல் ஆஃப் ஃபர்னிச்சர், சேல் ஆஃப் ஃபர்னிச்சர், ஃபர்னிச்சர் இஸ் அ ஃபிக்ஸட் அசெட். ஸோ நம்ம ஃபிக்ஸட் அசெட்ஸ், அதாவது கேபிட்டல் ஐட்டம்ஸை வந்து நம்ம இங்கே கொண்டு வர மாட்டோம், அதனால் அதை எடுத்துக்கக்கூடாது. ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, புக் வேல்யூ 4,400 கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட செல்லிங் ப்ரைஸ் வந்து 5,000, அதோட புக் வேல்யூ 4,400. ஸோ த ரிமைனிங் அமௌண்ட் 600 இஸ் த ப்ராஃபிட் ரிசீவ்ட் அவுட் ஆஃப் சேல் ஆஃப் ஃபர்னிச்சர். ஸோ அந்த ப்ராஃபிட் மட்டும் நம்ம எங்கே எழுதணும், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் இன்கம் சைடு எழுதணும். இஸ் இட் கிளியர்? தென் கம் டு பேமெண்ட் சைடு. பை ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்டு, ஸோ அதுவும் அசட்டை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, கேபிட்டல் ஐட்டம், இட் ஓன்ட் பி கம் இன் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட், ஸோ எக்ஸ்க்ளூட் தட் அமௌண்ட். தென் பை ரெண்ட், ஸோ இது வந்து ரெவென்யூ பேமெண்ட், அதனால் நம்ம டெபிட் சைடு எழுதுவோம், எக்ஸ்பெண்டிச்சர் சைடு எழுதுவோம். செக்ரட்டரிஸ் ஹானரரியம் 15,000 டெபிட் சைட், போஸ்டேஜ் டெபிட் சைட், ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் டெபிட் சைட், பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி 45,000 டெபிட் சைட், ஆடிட் ஃபீஸ் டெபிட் சைட். And by closing balance of cash, we must be excluded in preparation of income and expenditure account. Okay, come to the solution. We have already seen these items. In the books of Trichy Recreation Club, income and expenditure account for the year ended 31st March 2018, debit side and credit side. In expenditure column, we have entered rent, secretary honorarium, postage, general expenses, printing and stationery, and audit fees. It comes the total around 73,850. But in income side, we are getting only 71,450. So the income side is lesser than the expenditure side. So excess of expenses over income. So we are getting deficit rupees 2,400.